திரும்ப அதையே சொல்லாத. சகல, அப்ப என் பொண்ணுக்கு என்னதான் வழி? இந்த ராத்திரி வேளையில சாருவோட ரூமுக்கு சீனு போனது நிஜம். அப்ப சாரு சொல்றதுல உண்மை இருக்குன்னு நம்ப வேண்டியது. இந்த டிவோர்ஸ் பத்திரத்தை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்திருக்கு. வெளி உலகத்துக்காக கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அப்ப இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது சாருதான். சட்டப்படி சீனுவும் மாயாவும் கணவன் மனைவி இல்லைங்கிறப்போ சீனு சாருவுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால சீனு சாருவ மனைவியா ஏத்துக்கணும். சாரு கழுத்துல இவன் தாலி கட்டணும். தான் என்னோட முடிவு. பெரியப்பா, இங்க நடக்கிற எதுவுமே உண்மை கிடையாது. என்னால இதை ஏத்துக்க முடியாது. நான் இங்க பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். டைவர்ஸ் பண்ணிட்டு அத மறைச்சு எங்களை ஏமாத்துன உன்ன ஒரு பொருட்டா நினைக்க முடியாது. நான் சாருவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லல. சீனு இந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்திருக்கான். அந்த வாக்க நிறைவேற்றணும். அதுக்காக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். பெரியப்பா, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. காலையில சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்க. ஐயோ, எல்லாமே என்னால வந்த வின. மச்சான், அந்த லிங்கத்தோட சதின்னு தெரியாம நான் குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டனே. மச்சான், நான் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல மச்சான். இவனையும் சேர்த்து இழுத்துட்டு போய் என் புள்ள வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டேனே மச்சான், நாசமாக்கிட்டனே. மச்சான், உலகத்துல எந்த அப்பனாவது புள்ளைய குடிக்க சொல்லியிருப்பானா? நான் ஒரு நல்ல அப்பனே கிடையாது. உன்னை குடிக்க வச்சு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேடா சீனு, கெடுத்துட்டேடா. ஐயோ ஐயோ, மாமா மாமா மாமா, நடந்தது நடந்துருச்சு மாமா. இப்ப தலையில அடிச்சுக்கிறதுனால என்ன நடக்க போகுது? மாமா, இப்போ நடக்க போற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? மாமா, நான் வேணா போய் அண்ணங்கிட்ட பேசி பார்க்கவா? மச்சான், தப்பு பண்ணது நான் தான் மச்சான். மச்சான் கிட்ட போய் நான் பேசுறேன் மச்சான், நான் பேசுறேன். ஐயோ மாமா, நீங்க ரெண்டு பேரும் போதை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோலத்துல போனீங்கன்னா அவ்வளவுதான்.
சாரு பாக்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. ஐயோ என் கண்ணையும் போற்றும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சீனா உன் கழுத்துல தாலி கட்ட போறான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரகு, ராத்திரி இவ்வளவு விஷயம் நடந்திருக்குப்பா. மாயா பாவம்பா. மா நிறைய பேசியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சீனு சாரு கழுத்துல தாலி கட்ட போறான். மறுபடியும் இத பத்தி பேச வேண்டாமா?